வணக்கம் மக்களே. இந்த வைராக்கியத்தினால சாகிற வரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம பேசாமல் ஒருத்தர் செத்தது ஒருத்தர் தெரியாமல் கூட அவங்க செத்து போனாங்க பாருங்க. அந்த மாதிரி உள்ள 2 பேரை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று எங்கள் அம்மான்னு, ஒன்று எங்கள் சித்தப்பானா எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா மகன், கூட பிறந்தவங்க இல்லை. எங்கள் அம்மா இது கல்யாணம் முடிச்சு வரும்போது அவர் சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மா தான் எல்லா உதவியும் செய்யும் அவருக்கு. பணம் காசு படிக்கிறது, கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே. அதோட நோக்கம் என்னென்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு. ஆனால் அவர் வசந்த பிறகு நல்லா வசந்துட்டார் பாருங்க. பெரிய வேலைக்கு வந்துட்டார். எங்கள் அம்மா கல்யாணம் முடிக்க சொன்னதுக்கு அவர் எங்கள் அம்மாவோட தங்கச்சியை முடிக்க மாட்டேன்ட்டார். அதுலேருந்து எங்கள் அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரே பகை. சாகிற வரையில் அவரும் 85 வயசுக்கு மேலே இருந்தார். எங்கள் அம்மாவும் இருந்துச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே அந்த கல்யாணம் பேசுறதோடு சரிதான். 22 வயசில் 2 பேரும் பிரிஞ்சு தான். அதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே இல்லை. ஒருத்தருக்கு செத்தது ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க பார்த்தாங்க. இந்த வைராக்கியம் எவ்வளோ கொடுமையானதுன்னு பார்த்துக்கோங்க மக்களே. இது